அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம மகரிபுடைய தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம்மளுடைய தொழுகையையும் நாம் செய்த திக்ருக்களையும் நாம் செய்த துஆக்களையும் அல்லாஹ் முழுமையாக கபூலாக்கி கொள்வானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஈமான் கொள்வதற்கு ஒரு 7 நிபந்தனைகள் உண்டு. நீங்க படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வேதங்களை, தூதர்களை, அதே போல சொர்க்கம் நரகம் உண்டு என்பதை நம்ம ஈமான் கொள்ளணும். அது போல மரணம் உண்டு அப்படிங்கறது ஈமான் கொள்ளணும், மறுமை உண்டு அப்படிங்கறது ஈமான் கொள்ளணும், விதியை நம்பணும். இப்படின்ட்டு ஈமானுடைய நிபந்தனைகள் நிறைய இருக்குது. அப்படிதானப்பா? இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம நம்பலனாலும் நம்ம ஈமான் கொள்வது முழுமையாகாது. இப்ப உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அல்லாஹ் இருக்கான்ட்டு நம்ம நம்புறோம் இல்லையா? ஆனா அல்லாஹ்வை நம்ம பார்த்திருக்கோமா? பார்க்கல. ஆனா இன்ஷால்லா நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதை நம்ம என்ன செய்யணும்? முழுமையா நம்பணும். அதே போல அல்லாஹுடைய தூதரை நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்ததில்லை. ஆனா அல்லாஹு தாலா குரான்ல சொன்னதின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம்? முழுமையா அந்த தூதரை நம்ம நம்புறோம், வேதங்களை நம்புறோம். இதே போலத்தான் மறுமை உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நம்பணும். அதே போல நம்ம இறந்த பின்னாடி, நம்ம மண்ணோடு மக்கி மண்ணா போனதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கு பேர் தான் மறுமை வாழ்வு. நம்ம இறந்த பின்னாடி மறுபடியும் எழுப்பப்படுவோம் இல்லையா? அதை நம்ம முழுமையா நம்பணும். இதுக்கு ஒரு சம்பவம், அதாவது 2 நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இன்ஷா அல்லாஹ். எப்படி அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் என்று சொல்றதை விட, யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல இப்படி கேட்கிறாங்க, அல்லாஹ்வே இறந்தவங்களை எப்படி நீ உயிர்ப்பிக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா கேள்வி புரியுதா? இறந்தவங்களை மண்ணா மக்கி போன பின்னாடி, எலும்புகள் எதுவுமே இல்லாத பின்னாடி அந்த மனிதர்களை எப்படி நீ உயிர்ப்பிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லுவான், இப்ராஹிமே உங்களுக்கு சந்தேகமா இருக்கோ அப்படின்னு கேட்பான். அல்லாஹ்வுடைய கேள்வி கரெக்டு தானே? என்ன நீங்க நம்பலையோ, நீங்க நம்பிக்கை கொள்ளலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையா அல்லாஹ், நான் முழுமையா நம்புறேன். ஆனாலும் என்னுடைய உள்ளத்துல ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது, ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா மனிதர்களுடைய உள்ளம் தானே, அதனால சின்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, உன்னுடைய சந்தேகத்தை நான் நிவர்த்தி செய்யறேன். நல்லா கவனிங்க இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை. 4 பறவையை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 பறவைகளை நீங்க எடுத்துக்கோங்க, பறக்கக்கூடிய பறவை. அந்த பறவையை நீங்க பழக்கப்படுத்துங்க. பழக்கப்படுத்தினா புரியுதா? இப்ப கிளி வளர்ப்போம், இல்ல ஏதாவது ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்ப்போம், இல்ல ஏதாவது ஒரு புறா, உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்போம் இல்லையா? அதை வளர்க்கும் போது என்ன ஆகும்? வளர்க்கிறவங்கள பேச்சைத்தான் கேட்கும். கிளியா இருந்தாலும், பேர்ட்ஸா இருந்தாலும், கேட்டு, பூனை, எதா இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடியவங்க பேச்சை தான் கேட்கும். இப்ப அல்லாஹ் தாலா அதைத்தான் சொல்றான், 4 பறவையை எடுத்து நீங்க நல்ல முறைய பழக்கப்படுத்துங்க. அந்த பறவைய அறுத்து 4 மலையில என்ன செய்யுங்க? ஒவ்வொரு பறவைகளுடைய உறுப்புகளை கொலாப்ஸ் பண்ணிருங்க. புரியுதுங்களா? 4 பறவைகளையும் கால் தனியா, தலை தனியா, ரெக்க தனியா, எல்லாத்தையுமே தனித்தனியாக்கி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த பறவையுடைய தலையையும் அந்த பறவையுடைய காலை எடுத்து ஒரு மலையில வச்சிருங்க. அதே போல 4 மலையில அந்த 4 பறவைகளுடைய உறுப்புகளை வேறு வேறு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி வச்சிருங்க. புரியுதுங்களா? இப்ப சொல்லிட்டு நீங்க நடுவுல நின்னுக்கோங்க. இது நான் சொல்லல, குரான்ல அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை சொல்லி காட்டுறா, சூரத்துல் பக்கராவுல. அப்ப இப்படி நீங்க நின்னுட்டு விரைவாக நீ அதை அலையுங்கள், பறவைகளை வாருங்கள் அப்படின்னு அலையுங்க. பழக்கப்படுத்தி வளர்த்த அந்த வளர்ப்பவன் அழைத்தால் கண்டிப்பா என்ன செய்யுது? வந்தே ஆகும். பறவைகளை வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த செட்டோ, புரியுதுங்களா, கொலாப்ஸ் பண்ணி வச்சிருந்த உறுப்புகளை ஒவ்வொன்னா, அந்த பறவையுடைய தலை கரெக்டா, அந்த பறவையுடைய இறக்கை, அதனுடைய கால், அதனுடைய உடம்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த பறவைகள் உருவம் பெற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கரெக்டா வந்துருச்சான். 4 பறவைகளையும். சுப்ஹானல்லாஹ். இதை சொல்லிட்டு, இப்படித்தான் நான் உயிர்ப்பிப்பேன். இவ்வளவு அழகா என்ன செஞ்சுட்டா அல்லாஹு தாலா? அது அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுட்டான். நமக்குமே இன்ஷா அல்லாஹ் நம்ம மண்ணோடு மண்ணா போன பின்னாடி எப்படி அல்லாஹ் எழுப்புவான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய விலா எலும்பு இருக்குல்ல, அந்த விலா எலும்புல கடைசி ஒரு எலும்பு இருக்குது, வாழ்வு எலும்பு அப்படின்ட்டு ரொம்ப குட்டியா இருக்கும். அதை இப்பயுமே சயின்ஸ் ரீதியா அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அதை நெருப்புல வச்சு அழிச்சாலும், அதை உடைச்சாலும், என்ன செஞ்சாலும் அந்த எலும்பு மட்டும் அழியவே அழியாதான். நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க அந்த எலும்பை பத்தி. அந்த எலும்பை கொண்டு அல்லாஹு தாலா மறுமையில குரான்ல எப்படி சொல்றான் தெரியுமா? கை ரேகை கூட மாறாமல் உங்களை நான் எழுப்புவேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை.
இந்த கைரேகை எதுக்கு இப்பெல்லாம் ஆதார் கார்டுலயா எதா இருந்தாலும் கைரேகை எதுக்கு வைக்காங்க தெரியுமா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கைரேகையும் ஒண்ணு போல இருக்காது. அப்படிதானப்பா? நம்மளுடைய தாய் தந்தை அம்மா இருக்காங்க, நம்மளுடைய அம்மா கை மாதிரி நமக்கு இருக்குன்னா கிடையாது. எல்லா ரேகை அப்ப எவ்வளவு அழகா நுணுக்கமா மனிதர்களை படைச்சிருக்கான் பாத்தீங்களா? சுப்ஹான் அல்லாஹ். இப்ப இதை கொண்டு எப்படி உயிர்ப்பிப்பேங்கிறத அல்லாஹு தாலா ஒரு நிகழ்வுல தெரிவிச்சுட்டார். 2வது நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு நபி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபி ஒரு பட்டணத்தை ஒரு நகரத்தை கடந்து போறாங்க. அந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அந்த வீடெல்லாம் உடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம அப்படியே உருக்குலைஞ்சு போயிருக்கு அந்த நகரம். அதை பார்த்துட்டு அந்த உசைர் சொல்வாரா, அந்த நபி சொல்வாரா, ச்சே இன்னும் இப்படி ஆயிடுச்சு, இது எப்படி அல்லாஹு தாலா உயிர்ப்பிக்க போறா, இது எப்படி இந்த கட்டடம் எல்லாம் மறுபடியும் எழுரும், இது எப்படி மக்கள் இந்த இந்த ஊருக்குள்ள போய் வாழ போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உசைர் என்கின்ற அந்த நபியை அல்லாஹ் எத்தனை வருஷம் தூங்க வச்சிட்டான்னு தெரியுமா? 100 வருஷம். 100 வருஷம் மரணமடை செய்து வச்சுட்டானே வச்சுக்கிறோமே, 100 வருஷம் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு 100 வருஷத்துக்கு பின்னாடி உசைரி நீங்க எழுந்திருங்க அப்படின்னு சொன்ன உடனே 100 வருஷத்துக்கு பின்னாடி உசைர் எழுந்திருக்கிறார். அவர் எதுல பயணிச்சுட்டு வந்தாங்கன்னா கழுதையில பயணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய கையில அவருடைய உணவு ரொட்டி தண்ணி இதெல்லாம் உணவு ஒரு கையிலையும் ஒரு கையில வச்சுட்டு பயணிச்சுட்டு வந்திருக்கும் போதுதான் இந்த சந்தேகம் எழுது. 100 வருஷம் தூங்கின பின்னாடி எழுந்துருங்க உசைரே, உங்களுடைய பானத்தை அதாவது உன்னுடைய உணவுகளை நீங்க பாருங்க. 100 வருஷம் ஆன உணவு எப்படிப்பா இருக்கும்? 3 நாள் ஆன உணவு நம்மளால பார்க்க முடியுமா? ஸ்மெல் பண்ண முடியுமா? 100 வருஷம் அந்த உணவு அப்படியே இருந்திருக்கு. அல்லாஹ்வுடைய உணவை பாருங்க, ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்ல. உங்களுடைய கழுதையை பாருங்க, அது அப்படியே மண்ணோடு மண்ணா மக்கி போய் எலும்பா நின்றுருக்குது. நிற்கும் பொழுதுதான் உசைரே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய கழுதையை எப்படி உயிர்ப்பிக்கிறேன் என்பதை பாருங்க. உசைர் அந்த கழுதையை பார்த்துட்டே இருக்கிறார். பார்க்கும் பொழுது அப்படியே அதுல சதை அப்படியே சேருது. எலும்புகள் எல்லாம் அந்த பிச்சு போன எலும்புகள் எல்லாம் மக்கி போன எலும்புகள் எல்லாம் சேருது. அப்படியே கரெக்டா அந்த சதை அப்படியே பின்னுது. அதுக்கு மேல தோல், அதுக்கு மேல அப்படியே அழகா அதனுடைய ரோமங்கள் எல்லாம் ஒரு கழுதையாக உயிர்ப்பிக்குது. இதை பார்த்த உசைர் அல்லாஹு தஆலா அதை சொல்லிட்டு, நான் உங்களுடைய பானத்தை கெடாமல் வச்சிருக்கேன்ல, அது போல என்னால் உயிர்ப்பிக்கவும் முடியும். உங்களுடைய கழுதையை நான் எப்படி உருக்குலைத்து மறுபடியும் மீண்டு வரச்சேன், அது போல இறப்பவர்களை மீண்டும் எழுப்பவும் என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்ட்டு உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து சொல்லுவாங்களாம். என்ன அர்த்தம்? நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். சுபஹான் அல்லாஹ். இந்த 2 சம்பவத்தை நீங்க மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு நாள் மரணம் வரும். நம்மளுடைய உடம்புகளையும் மண்களும் புழுக்களும் தின்னு மண்ணி மக்கா போன பின்னாடியும் அல்லாஹு தாலா மறுமையில இதே போன்ற உருவத்தோடு இதே போன்ற முகத்தோடு கண்டிப்பாக அல்லாஹ் மறுமையில் எழுப்பி நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். அதை முழுமையாக நம்ம நம்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 2 சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஈமான் முழுமையான ஈமான் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.